Yeah. வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கான சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து இம்பார்ட்டண்ட் 10 மார்க்ஸு செகண்ட் யூனிட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரன்ஸ், ஸோ குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சொன்று செகண்ட் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா, டிஸ்கஸ் த வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக என்ன மாதிரியான வன்முறைகள்லாம் நிகழ்கிறதுன்றது தான் ஸோ இந்த கொஷினாக இருக்குது. 10 மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கொஷின் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரனை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஆன்லைன் அபியூஸ்ன்றதை நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா தற்போது பார்த்திங்கன்னா எல்லாமே அபியூசஸ்லாம் விர்ச்சுவல் ஆன்லைன், ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறது, ஆன்லைன் புல்லிங், ஸோ இதெல்லாம் வந்து நடைபெறுது. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா மால் ட்ரீட்மெண்ட்டு, எமோஷ்னல் சைக்காலஜிக்கல், டொமஸ்டிக் வயலன்ஸ், ஸோ இது எல்லாமே வரும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் தான், நீங்கள் ஈஸியாகவே இதை எழுதிட முடியும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு செகண்ட் யூனிட் ரொம்பவுமே ஈஸியாகவே இருக்கும். சில்ட்ரன்ஸ் அகென்ஸ்ட் வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரனு இந்த செகண்ட் யூனிட்டில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், இந்த யூனிட்டை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி தவிர்க்கிறது, இல்லை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, தடுக்கிறது, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே எழுதலாம். அதே போல் செகண்ட் யூனிட் வாட் இஸ் சூசைட், எக்ஸ்பிளைன் த லீடிங் ஃபேக்டர்ஸ் டு சூசைட் அமாங் சில்ட்ரன். ஸோ இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷினு. ஸோ நோட்ஸு தேவைப்படுறாங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். சூசைடுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ். ஸோ இப்போது சூசைடல் பிஹேவியர்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைகளுக்கிட்ட பரவலாக காணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படாத வகையில் அது ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணிகள் எதெல்லாம் இருக்குன்றதும், இப்போ எப்படிலாம் அதை வந்து தவிர்க்கலாம்ன்றதை இதை வந்து ஜென்ரலாகவே நம்ம எழுதலாம். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா டெப்ரெஷன். ஸோ இப்போ சூசைடல் அட்டம்ப்ட்டுக்கு மெயினான ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா டெப்ரெஷன்ன்றது நம்ம வந்து சொல்லலாம். அதே போல் ஆல்கஹால், ஸோ போதைப் பொருட்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, சப்ஸ்டன்ஸ் யூஸு, அதே போல் சோஷியல் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு மெயினாக இருக்கக்கூடியது. அகாடமிக் ப்ரெஷர், ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அகாடமிக் ப்ரெஷர்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாகவே எழுத முடியும் சூசைடல் கான்செப்டை பொறுத்தவரையில். ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக வந்து இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாவுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.